அன்பார்ந்த விமர்சன அஸ்ட்ராலஜி வெல்லிஸ் மாணவ மாணவியருக்கு எனது கடுமையான வணக்கங்கள். இன்றைய வகுப்பு பகலாமுகி என்னும் தெய்வம். வராகியில 4 தான் சொல்லுவாங்க. சம்பத்காரி, பகலாமுகி, சம்பத்காரி, அஸ்வாரூடம், வராகி, அஸ்வாரூடம். இதுக்குள்ளதான் அவங்க 4 மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க. ஆனா பகலாமுகி என்னும் ஒரு தெய்வம் எங்கு இருக்கின்றது, அது எப்படி வந்தது, அது எதற்காக உருவாக்கப்பட்டது, இதுதான் சிந்தனைக்குரிய விஷயம். சிந்தனை விருந்தாகி சீரிய கலையாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, மந்திர கண்ணாலே தந்திர வளவீசும் சுந்தர வடிவே உன் சுகம் காணவான் படிச்சான். எதுக்காக சொல்றேன்னா, ஜோசியம் படிக்க வருமா வராது. நான் எந்த வயசுல ஜோசியம் படிக்கலாம், எந்த தசா புத்தியில ஜோசியம் படிச்சா எனக்கு வெற்றி கிடைக்கும், இப்படி ஒரு மாயை. அந்த மாயா சக்தி என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் பாடாப்படுத்துது. இன்னைக்கு உங்களை பாடாப்படுத்துதுன்னு சொல்லல, நிறைய பேரை நிறைய விஷயங்கள்ல பாடாப்படுத்திக்கிட்டு. இந்த பாடாப்படுத்தும் போது ஜோசியத்தில் என்ன நினைக்கிறோம், படிச்சதை வச்சு நிறைய சொல்லணும், சம்பாதிக்கணும், போகணும், வரணும். ரைட். நாம சொன்னது படிச்சா தானே அடுத்தவங்க வருவாங்க. நம்ம சொன்னதெல்லாம் நடந்துட்டா, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை முடிந்த கதைன்னு படிக்கிறான். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஜோசியத்துல ரொம்ப பிரபலமாகணும், நாங்க ரொம்ப 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 சக்தி உள்ள ஒரு மனிதன் ஆகணும், எல்லாம் ரைட்டு. முதல்ல நம்மளால ஒரு ட்ரெஸ் மேக்கிங்க மாற்ற முடியுதா, ஒரு ஹேர் ஸ்டைல மாற்ற முடியுதா, நம்மளுடைய செப்பல்ஸை மாற்ற முடியுதா? ஒரு ஆடை அணிகலன் ஆண்டவன் விரும்புவதில்லை. இது நான் எல்லாருக்குமே நல்ல தெளிவா சொல்றேன். இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே அவனு தெரிஞ்சுங்க. கலைக்கு மரியாதை கொடுக்கலாம், கலைஞனுக்கு அப்பதான் மரியாதை கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு இசை மேதை, அவன் வாசிச்சா அப்படியே கடவுளே இறங்கி ரோட்ல நிற்கிறாரு. அவன் பின்னாடி ஒரு புஸ்தகம் எழுதுனதை படிச்சுட்டு ஒருத்தன் போய் பார்க்கறான். அவன் மிகப்பெரிய குடிகாரனா படுத்திருக்கான். என்னைய அவ்வளவு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கிறோம் உலகமே சொல்லுது, ஆனா நீ இப்படி ஒரு மது கடையில இப்படி படுத்து கிடைக்கிறேன். அவன் கேட்கும்போது சொன்னான், ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே, ஓட நான் இசைத்ததால் இறைவன் இறங்கி வந்தான், இறைவனை எல்லோரும் கும்பிட்டான், ஆனால் என்னை எவனும் கும்பிடவில்லைனா. நான் சொல்றத கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு இசை இசைக்கிறான், அந்த இசையினில் மயங்கிய இன்புரு அன்பேவான்னு ஒரு தெய்வம் கீழே இறங்குது. இந்த மக்கள் என்ன செய்யறான், அந்த இசைத்தவனை பத்தி நினைக்கல, அந்த இறைவனை பத்தி நினைச்சு அந்த இறைவன் முன்னாடி எல்லா வரங்களும் கேட்கறதுக்கு கோடான கோடி விழுந்து கும்பிடுறான். அந்த இசைக்கலைஞனுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு புக்கு எழுதி போட்டு குடியாரனா போயிட்டான். மீண்டும் அவன்கிட்ட அந்த இசைக்கலைஞன் படிக்க போகணும்னு அந்த சின்ன பையன் கேட்கும் போது சொன்ன வார்த்தை, நீயாவது இந்த மாநில இனத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு நடந்து கொள், முதலில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்துவிட்டு அதன் பின்னால் இந்த மக்களுக்கு எதையும் காட்டுன்னு சொன்னான். அதுல இருந்துதான் எல்லாருமே சம்பாவனைன்னு ஒண்ணு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சம்பாவனை போடியா, அதுக்கப்புறம் அப்புறம் இவன் வாழணும்ல, இவன்ல தெருவில் தூருவான். அதான் இன்னைக்கு நம்ம கலையினுடைய அம்சம். இந்த பகலாமுகி என்னும் ஒரு தெய்வத்திற்கும் ஜோதிடத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. எந்த மனிதன் ஜோதிடம் படிக்க முடியவில்லை, எனக்கு மறந்து போகிறது என்று சொல்லுகின்றானோ, அவனுக்கே இந்த தெய்வம் உண்மையான வழிகாட்டுகிறது. ஜோதிடம் எந்த கலையில வேணாலும் வழிகாட்டும், ஆனா ஜோதிட கலைக்கு உத்தமமான களம். தசமகா தேவியிலே 8வது தேவியாக அஷ்ட தேவியாக வருவாள் பகலாமுகி. ஆனால் கீழே தென் தமிழகத்திலே, தமிழகத்தை பொறுத்தவரையிலே இந்த பகலாமுகி என்னும் தெய்வத்திற்கு பெரும்பகுதி கோயில்கள் கிடையாது. அப்படி இருந்தாலும் 1, 2 இருந்தாலும் மறைத்து வைத்துக் கொள்வார். ஏன்னா இது கொடுக்கக்கூடிய வரங்கள் அப்படி.
இந்த வரத்தை தான் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுவேன்னு யாரும் நினைக்கலாம். இதெல்லாம் எங்க 19, 20வது வயதுல நடந்த சங்கதிகள். அதுக்கு என்ன காரணம்? எல்லாருக்கும் கிடைச்சிட்டா அவன் பயன்படுத்திக்கிடுவான், நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு ஃபிங்கர் டிப்ல உள்ள ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல எதுக்கு சொல்றோம்? ஏன் சொல்லி கொடுக்கணும்? இந்த சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு இன்னும் பெருசா ஆயிர போதா? அது ஒண்ணும் இல்லை. ஒரு விஷயத்தை தெரிஞ்சு, மனிதனுக்கு வயோதிகம் என்று ஒன்று வர ஆரம்பிக்கும் போது உடல்நிலை பாதிக்கப்படும். ஒவ்வொரு சங்கதிகளையும் இருதயம் ஏற்றுக்கொள்ளும் அல்லது ஏற்றுக்கொள்ளாது. என்னை பொறுத்தவரையில இன்னைக்கு உங்களுக்கு வகுப்பு எடுக்கணும், நேற்றே இதெல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நேற்று மாலை பிடிச்ச உடல்நிலை சங்கடம் இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு நீங்கினதுனாலதான் இப்போ என்னால் எடுக்க முடியும். நேற்று படுத்தவன் இன்னைக்கு தான் எந்திரிச்சிருப்பேன். அப்ப எப்படி இருக்கும்? அதுக்கு காரணம் என்ன? வித்தை நம்மளை விட்டு போகாது. 60 வயது வரை உடல் உயிரை தாங்குகிறது. 60 வயதுக்கு மேல் உயிர் உடலை தாங்குது. எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுறோம், காதால நினைக்கிறோம், போறோம் வாரோம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு இறைவன் இருக்கான். இந்த வராகியில கொண்டாந்து பகலாமையை வச்சு கும்பிடுறதா இன்னைக்கு நீங்க ஆடி செவ்வாயில கும்பிடுறது. ஒரு பகுதி பாருங்க, மாரியம்மன் இந்த ஆடி மாசம் கொண்டாடக்கூடிய விழாக்கள், அதுல வரக்கூடிய வசந்த நவராத்திரி, அதெல்லாம் இப்ப சொல்றேன். வரிசையா சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கும் இந்த தெய்வங்கள் தான் காரணமா? அங்கு பகலாமுகியாக வழிபாடு கொண்டிருக்கிறார்கள், இங்க வராகி, பிடாரியம்மன், மாரியம்மன், இப்படி மாறி 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 நிறைய தெய்வங்களை கொண்டாந்து இதுல அடாப்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு செய்யறான். ஆனா பகலாமுகி என்னும் ஒரு தெய்வம் உண்மையிலே அம்பாள். உலகை படைக்கும் முன்னால் விஷ்ணுவால் நினைக்கப்பட்ட தெய்வம். உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி அம்பாளுங்கிற ஒரு சக்தி வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே பகவான் விஷ்ணு நினைக்கிறாரு. பின்னாடி சக்திகள் அழிந்து போனால், சக்திகளால் ஏதாவது சங்கடம் வந்தா என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போதுதான் இந்த பகலாமுகியை உருவாக்குறாரு. இவருடைய வேலை என்ன? ஸ்தம்பனம், எதிரிகளை நிறுத்துதல், எதிரிகளை நாவறுத்தல், பேசவே விடாம ஆக்கிறது. இங்க பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிருச்சு.